ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமையும் கேழ்வரகு மாவும் போட்டு அடை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 5 ஸ்பூனு கே கோதுமை மாவும் 5 ஸ்பூனு கேழ்வரகு மாவும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம அடைக்கு வந்து மிளகு, ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, கூட வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை பொடி, இதை போட்டு ஒரு சுற்றி அந்த மாவுலேயே போட்டுடுங்க. கறிவேப்பிலை பொடி போட்டு சுற்றி அந்த மாவில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோசை மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. அடை மாதிரி வேணும்னா கொஞ்சம் கட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தோசை ஊற்றுங்க. அடைனாக்கா கொஞ்சம் நாள் நல்லா வேகணும், உள்ளே வேகணும். இது தோசைனாக்கா மெலிசாக ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து துவையல் நல்லாயிருக்கும், சட்னி நல்லாயிருக்கும், எது வேணாலும் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் தோசை. நல்லா வேகணும், அடைக்கின்னா நல்லா வேகணும். இதில் முருங்கைக்கீரை போட்டு சுடுவாங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இவ்வளோ தான் அடை. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.